அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருவெம்பூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். திமுக ஆட்சிக்கு வந்து 51 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் மக்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்று பழனிசாமி கூறினார். தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களில் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் திமுகவினர் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டதாக பொய் சொல்கிறார்கள் என்றார். கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்தால் வெளி மாநிலங்களில் இருந்து குறைவான விலையில் பொருட்களை வாங்கி மக்களுக்கு கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுப்போம். மக்களை பாதுகாத்த அரசு அதிமுக தான் என்று பழனிசாமி தெரிவித்தார். அமைச்சர் நேரு எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு ஸ்டாலினுக்கும் இருப்பதாக கூறியதற்கு பழனிசாமி பதிலளித்தார். எம்ஜிஆருக்கு தனி அடையாளம் உள்ளது. அவருக்கு இணையாக யாரும் இல்லை. அவரை வைத்து யாரையும் ஒப்பிட முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். அதிமுக சட்டசபையில் அழுத்தம் கொடுத்தால்தான் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை வழங்கியது. ஓட்டு வாங்கும் வரை திமுகவினர் அழகாக பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்ததும் மறந்து விடுவார்கள். இப்பொழுது தேர்தல் வருவதால் விடுபட்ட 30 லட்சம் பேருக்கு உரிமை தொகை வழங்குவதாக ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தேர்தலுக்காக விதியை மாற்றி உரிமை தொகை வழங்குகிறார்கள். திமுக செல்வாக்கு இழந்து விட்டதால் தேர்தலில் தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று பழனிசாமி விமர்சித்தார். தமிழக டிஜிபி விரைவில் ஓய்வு பெற இருக்கிறார். ஆனால் புதிய டிஜிபி நியமனத்திற்கான பட்டியலை தமிழக அரசு இன்னும் UPSCக்கு அனுப்பவில்லை. இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் தமிழகத்தில் 6 போலீசார் கொலை செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. திமுக அரசு செயலிழந்து விட்டது என்று பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுக அமைச்சர்கள் கருணாநிதி குடும்பத்திற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள். ஆனால் அதிமுக அமைச்சர்கள் மக்களுக்காக இருந்தார்கள். தமிழகம் கருணாநிதி குடும்பத்திற்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதா? கருணாநிதி குடும்பத்தினரே கட்சி பதவிகளில் இருக்கிறார்கள். 2026 தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக இருக்க வேண்டும் என்று பழனிசாமி ஆவேசமாக கூறினார். அதிமுகவிற்கு ஓட்டு போட்டால் பிரச்சனை முடிந்துவிடும். மின் கட்டணம் உயர்வால் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குப்பைக்கு வரி விதித்த அரசு திமுக அரசுதான். இப்படிப்பட்ட அரசு மீண்டும் தொடர வேண்டுமா? இந்தியாவிலேயே அதிக கடனை வாங்கிய மாநிலம் தமிழகம்தான். 5,18,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஸ்டாலின் சாதனை படைத்துள்ளார். விவசாயிகளின் நிலத்தை பிடுங்கியது திமுக அரசு. விவசாயிகளை பாதுகாத்தது அதிமுக அரசு. மக்களுக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் அதிமுக அரசு காப்பாற்றியது. வரும் தேர்தலில் அதிமுகவிற்கு ஓட்டு போட்டால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று பழனிசாமி நம்பிக்கையுடன் கூறினார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க.